கழுத்துக்கு நீங்கள் நேர் பீஸ் கட் பண்ண போகிறீங்களா? அப்போ வந்து இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு வந்து சிம்பிளாகவே வேலை முடிஞ்சிடும். அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தில் நான் வந்து பாருங்கள், ஒவ்வொரு இன்ச்சில் இந்த மாதிரி நெட்டாக வந்து நான் கோடு போட்டு எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு எவ்வளோ நேர் பீஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த கோடு வந்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? மேலே வந்து அந்த ஒரு கோட்டுக்கிட்டால் இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த 1 இன்ச் கோட்டுக்கிட்டால் அந்த துணியை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணி அந்த நம்ம கோடு போட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வைக்கணும். இந்த மாதிரி சரிக்கு சரியாக நீங்கள் வைக்கக்கூடாது. கீழே வந்து அந்த கோட்டுக்கிட்டால அந்த துணியை வந்து கீழே இறக்கி வைங்க. இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த ஒரு தையல் மட்டும் போட்டால் போதும். அழகாக வந்து நம்மளுக்கு நேர் பீஸ் கிடச்சிரும். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஒரு தையல் வந்து போட்டு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேர் பீஸ் வந்து கிடச்சிரும். இது வந்து ஈஸி மெத்தடுப்பா. புதுசாக பழகுறவங்களுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதனால தான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இப்போ வந்து நம்ம கோடு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளுக்கு வந்து இது முன்ன பின்ன போயிடும் அப்படிங்கிற கவலையெல்லாம் இல்லை. நம்மளுக்கு அந்த கோட்டுக்கு நேராக நம்ம கட் பண்ணாவே நம்மளுக்கு அழகாக நேர் பீஸ் வந்து கிடச்சிரும். இந்த மாதிரி தையல் டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அப்படியே ஆல் அப்படிங்கிறதையும் கொடுத்து வச்சுருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட மறந்துடாதீங்கப்பா. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.